செம்ம ஃபன்னான ஒரு ஃபிலிம் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணேன் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். செம்ம ட்ரெய்லரு. ஓ ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ட்ரெய்லர் எது அப்படின்னா, நம்ம குஞ்சாக்கோ போபன் சாரோட GRRR அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லர் வந்து 2 days ஆச்சு. பட் நான் இது வந்து எங்கேயுமே நோட்டீஸ் பண்ணல, இப்போ தான் வந்து பார்த்தேன். சும்மா நியூ ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு அடிச்சு பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த டீசர் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அண்ட் சுராஜ் சாரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து JK பண்ணுறவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அந்த டீசர் வந்து ஒரு ஷார்ட் கிளிப்ஸ் மாதிரி ஒரு 50 செகண்ட்ஸ்க்கோ இல்லை 40 செகண்ட்ஸ்க்கோ தான் இருந்துச்சு. பட் அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ்ன்னு தெரில, ஒரு வேளை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் குஞ்சாக்கோ போபன் சார், அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட்டு டீசர் ரியாக்ட் பண்ணியிருந்தப்போ குஞ்சாக்கோ போபன் சார் வந்து லாஸ்ட்டு 2 படம் வந்து சரியாக வரல அப்படின்றத சொல்லியிருந்தேன். 5ஆம் பாதிராக்கு அப்புறம் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தார், நைட்டுன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். அது ஸ்டோரி கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் OTTயில் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன், கொரோனா சமயத்தில். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து சரியாக ஓடல அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு வந்து வேற ஒருத்தர் சொல்லியிருந்தார், இல்லை இது வந்து இதுன்னு தான் கேஸ் கொடு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அது நல்லா ஓடிச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஆமாம், அந்த படம் நானும் பார்த்துருந்தேன். தான் கேஸ் கொடு படம் நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அந்த படம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணேன் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சுராஜ் சார் வந்து அங்கே வந்து ஒரு கிரேட்டர் காமெடியன். இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சந்தானம் சார், சூரி சார்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இப்போ சூரி சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹீரோவாக முடிவு பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ அவர் நடிக்கிற அந்த படங்களும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. விடுதலை, அதுக்கப்புறம் விடுதலை 2, அதுக்கப்புறம் கருடன் இப்போது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விடுதலை 2 வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறமா கொட்டுக்காளி, அதுக்கப்புறம் 7 மலை 7 கடல் இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே இவர் வந்து நம்ம ஜனகணமனன்னு நினைக்கிறேன். எஸ், ஜனகணமன படத்தில் பார்த்துருப்பீங்க. அது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச படமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சியான் 62ல் கூட அவர் தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. வில்லனாகவும் சரி, கேரக்டர் ரோலாகவும் சரி, ரொம்ப அழுத்தமான ஒரு ரோலில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே சந்தானம் சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டைம்லலாம் எப்படி இருந்தாரோ, எல்லா படத்துலையும் வந்து காமெடியனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அவர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஹீரோ. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தமிழ் சினிமாவும் வந்து வந்துட்டுருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து ஜெயேஷ் நாயர், அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து விவேக் ஹர்ஷன். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 1 minute 57 seconds. நம்ம அதை இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 go. പ്രണയച്ചതി, ജാതിക്കൊല, റെജിമോൻ നാടാർ എന്ന ചെറുപ്പക്കാരനെ കാണാതായിരിക്കും. മറ്റൊരു ദുരഭിമാന കൊലയോ? അവന്റെ കൂട്ടുകാരനാ. അവൻ സിനിമ പിടിച്ചു കർമ്മം ചെയ്യും. തലയ്ക്ക് വെളിവില്ലാത്ത ആളാട്ടോ. ஓ, அப்படி ரியலா இருக்கு. உண்மையான தெரியலையே. ഞാൻ ഒരു കാര്യം തീരുമാനിച്ചു. നിന്റെ അച്ഛന്റെ മുന്നിൽ വന്ന് നെഞ്ചും പിരിച്ച് ഞാൻ പെണ്ണു കഴിക്കും. ஓ ஓகே. லவ் அண்ட் லைஃப். இந்த விசப்பு தீர்ക്കണം. நைஸ். நல்லா இருக்கியா? கூட்டலானடா பிரசவிச்சது. ஓ കട്ട് ചെയ്തോ? മിക്കവാറും നീ സ്റ്റാർട്ടറും ഞാൻ മെയിൻ കോഴ്സും ആവും. മയക്കുവെടി വിദഗ്ധൻ തമ്പി ഹിമഗിരി എത്തുന്നതോടെ രക്ഷാപ്രവർത്തനം വിജയകരമാകുമെന്നാണ് എല്ലാവരും പ്രതീക്ഷിക്കുന്നത്. ചാനൽ കാണുന്നവർക്ക് തോന്നണം അവരാണ് സിംഹത്തിന്റെ കൂട്ടിലെന്ന്. മനസ്സിലായോ? മൂന്നിന്റെ അന്ന് നിന്റെ ശവം കരമനയാറ്റി പോകും. എങ്ങനെയാലും നൂരിത്തരും. പ്രേമം വിഷയം. പ്രേമം. ஓ
ഓയ്യോ മക്കൾക്കൊന്നും വരുത്തിയേക്കല്ലേ. Hey, nice. Oh. Oh. Summer trailer. August cinema date போடல. June releasing worldwide on June 14. June 14, July 14. ஐயோ எங்கே போச்சு கமான் எங்கே போட்டிருக்கு இங்கே எங்கேயும் போடலையே இருங்க ஒரே ஒரு நிமிஷம் June 14 இந்த மாதம்தான் இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு 14 சூப்பர் செம்ம ட்ரெய்லர் ஒரு என்னது ஃபீல் குட்லாம் கிடையாது ஆனால் ஃபீல் குட் அண்ட் ஒரு செம்ம ஃபன்னான ஒரு ஃபிலிம் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த சிங்கிள் டைலாக்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிங்கிள் டைலாக்ல வந்து அடிக்கிற ஆளுங்க சிங்கிள் கவுண்டர் டைலாக்ல வந்து செம்மையாக பூந்து விளையாடக்கூடிய ஆளுங்க அண்ட் அவர் வந்து நம்ம சுராஜ் சார் வந்து சொல்லவே வேணாம் இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு பயப்படுற மாதிரி உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆள் அண்ட் குஞ்சாக்கோ போபன் சார் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வேறு லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவங்க வந்து அகைன் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு வரும்போது 5ஆம் பாதிராக்கு அப்புறம் அந்த தான் கேஸ் கூட பண்ணுற படத்துக்கு அப்புறமா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதே மாதிரி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் இது எந்த மாதிரி அந்த குட்டியான ஸ்டோரி தானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் பார்ப்போம் படம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அண்ட் அதே மாதிரி இவர் குஞ்சாக்கோ போபன் சார் அடுத்து ஃபகத் ஃபாசில் சார் கூட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தோட கிளிப்பிங்ஸும் போடுறேன் அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல கொஞ்சம் பெரிய பேராக இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்க முடியல அது நான் போடுறேன் பாருங்கள் அந்த படமும் வந்து நடிக்க போகிறாங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டீசரில் வந்து எதை பண்ணியிருந்தாங்களோ அதையே வந்து ட்ரெய்லரில் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குது அந்த சிங்கம் அது பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக அவங்க பட்ஜெட் தெரியும்ல அவங்க வந்து சின்ன பட்ஜெட் இதாக தான் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிஜி பண்ண மாதிரியும் கொஞ்சம் வந்து நார்மல் ஒரிஜினல் சிங்கத்தையே யூஸ் பண்ண மாதிரியும் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவோ இல்லை சின்ன ஒரு கிளிப்பிங்ஸோ வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அதில் வந்து தெரிஞ்சது அது அந்த லைனை வந்து ட்ரெயின் பண்ணுற விதம் அதுக்கப்புறம் வந்து அந்த சிஜி பண்ணுற விதம் அதெல்லாம் பார்த்துருந்தப்போ நல்லா இருந்துச்சு சிலதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது சிஜி அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாச்சும் ட்ரெய்லர் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக அதை பண்ணிடலாம் ஓகே திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ யூ ஆர் மாஸ்க் மேன் பா